ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் வார்த்தைகள், சத்தியத்தின் ஆகாரம், உன்னதத்தின் போஜனம் எங்கள் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரமே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேத எழுத்துக்களும் ஜீவ எழுத்துக்களாய் இருக்கிற யாவும் கிறிஸ்து இயேசுவின் சரீரமே, பரிசுத்த சரீரமே, அவருடைய பரிசுத்த வற்றாத ஜீவநதியாகிய இரத்தமே, எங்கள் நித்திய ஜீவனாய் இருக்கிற வேத வசனமே. தகப்பனாகிய தேவனே, இந்த விலையேற பெற்ற சத்தியமுள்ள ஆகாரத்தை எங்கள் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனை தவிர இந்த பூமியில இதை கொடுக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் கிடையாது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து, தகப்பனாகிய ஆவியானவரே, பரிசுத்த மகா பரிசுத்த ஆவியானவரே, அக்கினிமயமான ஒளிமயமான ஆவியானவரே, பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே. தந்தையே, வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் தேதத்தில் நீர் கூடாததும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் ஒருபோதும் என்னிலே காணக்கூடாதபடி, உள்ளும் புறமும் காணக்கூடாதபடி, என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. தந்தையே, உம்முடைய நாமம், இரத்தமும் வார்த்தையும் வசனமும், உம்முடைய அபிஷேகமும், உம்முடைய கருபா வரங்களும், உம்முடைய பிரசன்னமும், ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையின் அக்கினியின் நிறைவும், உம்முடைய மன்னிப்பின் கிருபையின் இரக்கத்தின் தயவும், உம்முடைய சாரமும் சத்துவமும், உம்முடைய தெய்வீக வல்லமையும், ஆண்டவரே, அல்லேலூயா, கருபா வரங்களும், உம்முடைய எண்ணெயினாலும் அபிஷேக தைலத்தினாலும் அடியானை நிரப்புவீராக, நிரப்புவீராக. உடைய கிருபையின் தயவின் வல்லமையினாலே, வெளிச்சத்தினாலே நிரப்புவீராக, நிரப்புவீராக. நீரே என் பலனும் என் சத்துவமாய் இருக்கிறீர். உம்முடைய பலத்தாலும் உம்முடைய அல்லேலூயா பரிபூர்ண கிருபையின் சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் உம்முடைய வல்லமையின் பலத்தினாலும் என்னை நிரப்புவீராக. என்னை நிரப்பி ஆண்டு கொள்ளும் தந்தையை ஆண்டு கொள்வீராக. உம்முடைய பிள்ளைகளும் ஆராதனை பங்கு பெறுகிறவர்கள் யாவரையும், லைவில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டு கொள்ளும் அரசாட்சி செய்யும். எங்கள் தேவனே, உம்முடைய நாமம் மட்டுமே எங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற சர்வ சிருஷ்டிகராகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய சர்வ ஆராதனைக்குரியவரும் சர்வ துகிதி மகிமைக்கும் கனத்துக்கும் நித்திய மகிமைக்கும் முடிவில்லா ராஜ்யத்துக்கும் ராஜாங்கத்துக்கும் முடிவில்லாத ஆளுகைக்கும் எல்லையில்லாதவராகிய நீர் மாத்திரமே அதுக்கு பாத்திரராய் இருக்கிற உமக்கே எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே உம்முடைய பிள்ளைகளிலே இந்த ஆராதனை வேளையிலும் எந்நாளும் மகிமைப்படுவதாக. உமது கரத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வார்த்தையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோட பேசிக்கிட்டு வராரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 39, 40. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தரால வரும். வரும் என்று அவர் சொல்லிட்டாலே அது வந்தே ஆகும், அது வந்தே ஆகும். அது கர்த்தரிடத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. பூமியில எந்த மனுஷனிடத்திலும் கிடையாது, வேற எந்த ஆவியினிடத்திலும் கிடையாது. அது கர்த்தரிடத்துல இருக்குது. அது கர்த்தரால் வரும். அவர் வரும் பரியந்தமும் அவர் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பரியந்தமும் அவர் உதவி செய்வார், அவர் உதவி செய்வார். அவர் வரும் நாளிலே அவர் விடுவிப்பார், அவர் வரும் நாளிலே விடுவிப்பார்.
ஒன்றே ஒன்று தான், அவரை நம்பி இருக்கிறவர்களாக இருக்கணும்னு வேதவசனம் இதில் நமக்கு சொல்லுகிறது, போதிக்கிறது. அவரை நம்பி இருக்கிறபடி, அப்படின்னா அவரை நம்பி இருக்கிறோமா இல்லையான்னு யாரை நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு, அவர் பார்வையில் நாம் அவரை தான் நம்பி இருக்கிறோம் என்பது நிச்சயமானால், அவர் பார்வையில் நிச்சயமானால், இதில் சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தை, வேத வசனம் இதை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இவர்கள் வாழ்க்கையிலே, நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும். சங்கீதம் 42 சங்கீதம், 42 சங்கீதம் 1-11. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே உமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தாவீது எப்படிப்பட்ட ஒரு பெரிய பாடுகளுக்குள்ள, உபத்திரவத்துக்குள்ள, ஒரு இடுக்கணுக்குள்ள, இக்கட்டுக்குள்ள அவர் கடந்து போயிருப்பார் என்றால், அவருடைய நம்பிக்கை, தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையும் அவரை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய நம்பிக்கைக்கும் கரெக்டாக போதா? இதே மாதிரி இருக்கா? இதில் எவ்வளோ தூரம் வித்தியாசப்பட்டு இருக்கிறோம் என்பதை இதில் பார்த்துக்கலாம். வசனமே சொல்லுகிறது, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. அப்போ மானானது வாஞ்சித்து கதறுவதுன்னா, மான் வாழுகிற பகுதியில் தண்ணி இல்லை. மான் வாழுகிற பகுதியில் தண்ணி இல்லை. அது தன் பிதாக்கள், மானுடைய பிதாக்கள், மானுக்கு பெற்றவங்க இருப்பாங்களே, மானை குட்டி போட்டது, அதுக்கு முன்னாடி உள்ளது அதுதான் பிதாக்கள். அவங்களுக்குன்னு சில வாழ்விடங்கள்னு ஒன்று இருக்கும். மானுக்குன்னு வாழ்விடங்கள், அது வாழ்கிற ஒரு வாழ்விடம் இருக்கும். அதுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும். இந்தந்த வறட்சி காலம், இந்தந்த காலம் வரும்போது நம்ம மூதாதையர்கள்லாம் இப்படி நம்மளை நடத்தி கூப்பிட்டு போய், இங்கெல்லாம் தண்ணி இருக்குது, இங்கெல்லாம் தண்ணி கிடைக்கும், மழை இல்லாத காலத்தில் நீ அங்கே போய் பிழைச்சிக்கலாம், உயிரோடு இருந்துக்கலாம், திரும்ப மறுபடியும் நம்மளுடைய பூர்வீகமான இடத்துக்கு
நம்ம ஜென்ம இடத்துக்கு திருப்பி வந்துடலாம் என்று அவங்க அதனுடைய மானுடைய ஜென்ரேஷனுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்து அவங்க பாஷையில் அவங்களுக்குள்ள அந்த பரிமாற்றங்கள் எப்படிலாம், அந்த சமிக்கைகள் எல்லாம் எப்படி பண்ணி அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த மானை வழி நடத்துகிறவங்க ஒருத்தர் இருப்பார். ஒரு மான் கூட்டத்தை இன்னொரு மான் நடத்துகிறதெல்லாம் இருக்கும் என்ன. ஆனால் எங்கேயுமே தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. மகா கொடிய பஞ்சமாக இருக்குது. பஞ்சத்திலும் பஞ்சம். இது வரைக்கும் மானில் அனுபவம் உள்ளவங்க, மான்லேயே அனுபவம் உள்ள மான்களுக்கு வாழ்க்கையில எல்லாம் இப்படி ஒரு பஞ்சத்தை பார்த்ததே இல்லை. எதுவுமே இல்லை, மழையே பெய்யலை, ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு புல் பூண்டுகளும் இல்லை, தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு சேரும் தகுதியுமாக இருக்கிற தண்ணி தான் கிடைக்கும். அந்த தண்ணி கூட இப்போ இல்லை. தண்ணி இல்லை. தண்ணியை நோக்கி நம்ம வெகு தூரத்துக்கு போகணும். எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு கடந்து போகணும். அதில் எத்தனையோ பேராபத்துகள் நிறைந்திருக்கும். சிங்கம் பதுங்கியிருக்கும், புலி பதுங்கியிருக்கும், ஓநாய் பதுங்கியிருக்கும், நரி பதுங்கியிருக்கும், காட்டு நாய் பதுங்கியிருக்கும். இப்படி எல்லாம் ஒன்னொன்னும் பதுங்கியிருக்கும். எல்லாம் பதுங்கியிருக்கும். எது எந்த இடத்துல பதுங்கியிருக்குமோ தெரில. அதுவும் இந்த மான் எப்படி தண்ணியை தேடுதோ அதே மாதிரி தான் அதுங்களும் தண்ணியை தேடும். இந்த மான் தண்ணியை தேடிக்கிட்டு வரும். எவ்வளோ தூரம்னாலும் இது கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இது வரும். அங்கே வரும்போது நம்ம எல்லாம் வாயில் போட்டுடலான்னு இருக்கிறதெல்லாம் நிறைய இருக்கும். இப்படி பயமும் திகிலும் கலக்கமும் நிறைந்த அந்த மான் எவ்வளோதான் தண்ணி குடிக்காமல் எவ்வளோ நாள் தான் இருக்க முடியும்? நாவு வறண்டு பலன் வேணும். அவ்வளோ தூரம் நடந்து போகணுன்னாலும் அதுக்கு பலன் வேணும். அந்த உஷ்ணத்தை தாங்கிறதுக்கு, அந்த வெயிலின் தகனிப்பை தாங்கிறதுக்கு வேணும். எல்லா விதத்திலும் கலங்குற அந்த மான் பரிதாபத்துக்குரிய ஒரு உயிரினத்தில் இது ஒன்று. இந்த மான் மிருக இதுகளிலே பரிதாபத்துக்குரிய ஒரு இனம் என்றால் இந்த மான் இனம். அப்போ அந்த மான் தண்ணீரை நினச்சி கத்துது. இந்த மான் கதறு. அப்படி மான் கதறுவது போல இங்கிருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆஹா தண்ணி தான். கிட்ட போனால் அது காலன் நீர். அது சூரிய வெளிச்சத்தினுடைய அந்த இதில் பார்க்கும்போது அது தண்ணி மாதிரி தெரியுது. கிட்ட போனால் அது தண்ணி கிடையாது. அப்படி ஏமாந்து அது கண்ணீரோடு அப்படி கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி கதறுது. இங்கே நம்ம நிறுத்தி பார்க்கணும். நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரிலே நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய நம்பிக்கை எப்படியாய் இருக்கிறது என்று நம்புகிறேன் என்று சொல்றதுனால அது நம்பிக்கையாய் மாறுவதல்ல. அது இந்த நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கிறத தேவன் தான் சொல்லணும். அவன் என்ன நம்பி இருக்கிறான் என்று, அவன் என்னை அப்படின்னு. அப்போ கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லணும், நீ என்னை நம்பி இருக்கிறபடினால், என் மகனே நீ என்னை நம்பி இருக்கிறபடினால், என் மகளே நீ என்னை நம்பி இருக்கிறபடினால் அப்படின்ட்டு. சங்கீதம் 91 சங்கீதம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமா, இது யார் சொல்றா? இது தேவன் சொல்ற வார்த்தை. இந்த சங்கீதம் 91 இந்த பகுதியில் இதில் 14 வசனத்தில் பேசுறது கர்த்தர். அவன்னா தாவீது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவன். அப்போ கர்த்தர் சொல்றாரு அவன். இங்கே சொல்றார் இந்த இடத்துல, மானானது தண்ணீரை வாஞ்சித்து கதறு போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தேவனே உம்மை வாஞ்சித்து கதறுகிறதுன்னு அவர் சொல்றார். அதுக்கு தேவன் சாட்சி. தேவன் அதுக்கு சாட்சியாக இங்கே சொல்றார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிச்சிருவேன். அவனை நான் அல்லது அவளை விடுவிச்சிருவேன். சும்மா பேருக்கு தேடுறது, உதட அளவில் தேடுறது,
இல்லை சூழ்நிலை நிமித்தமாக தேடுறது, இப்போ அவரை விட்டால் வேறு வழி கிடையாது, இப்போதைக்கு அவரை பிடிச்சிக்கோன்னு அப்படி தேடுறது, காரியம் ஆனவுடனே ஓடிடுறது. அதெல்லாம் ஓடுவோமா ஓட மாட்டோமான்னு எல்லாம் அவருக்கு தெரியும். ஓடுவோம், ஓட மாட்டோம், நிற்போம், நிற்க மாட்டோம், எதுக்கு நிற்கிறோம், எதுக்கு அவரை தேடுறோம், என்னத்துக்காக தேடுறோம், காரிய காரணமாக தேடுறோமா, அல்லது எந்த பிரதிபலன் இல்லாமல் என் தேவனேன்னு அவரை தேடுறோமா, எப்படி எல்லாம் சகலமும் அறிந்த தேவனுக்கு தெரியும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். வெறும் விடுவிக்கிறது மட்டுமல்ல, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி, என் நாமம் என்னெல்லாம் செய்யும்னு அறிஞ்சிருக்கிறபடினால அவனை உயர்த்திடுவேன். அவன் கதறுகிற அந்த நிலைமையை சூழ்நிலையை நான் மாற்றிடுவேன். அந்த சூழ்நிலையை மாற்றிடுவேன் என்று அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினா என்னை நம்பி இருக்கிறான், என்னை நம்பி இருக்கிறான். இந்த இடத்துல தான் இருக்குது. சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்குத்தான் அவர் விடுவிப்பார் என்று. அவரை நம்புவது போல இருக்கிறவர்கள் ஒரு நேரத்தில் நம்பிக்கிட்டு இருந்தேன் என்று சொல்றது விடுவிப்பது என்பது கேள்விக்குறிதான். விடுவிப்பது என்று எரேமியா 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நடுவசனம், நீ என்னை நம்பினபடியினால். இங்கு சொல்றார் கர்த்தர் எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக்குக்கு சொல்றார். தேவனுடைய ஊழியக்காரனுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு உதவி செய்தவனுக்கு. என்ன செய்தவனுக்கு? உதவி செய்தவனுக்கு. யாருக்கு உதவி செய்தவனுக்கு? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு உதவி செய்தவனுக்கு. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ஒரு தீங்கு, ஒரு தீமனை நான் சும்மா இருக்க முடியாது என்று சொல்லி தன் ஜீவனையும் பார்க்காமல், தன் உயிரையும் பார்க்காம, உயிர் போனால் போயிட்டு போகுதுன்னு அவன் பிழைக்க வேண்டும், அவர் வாழ வேண்டும் என்று சொல்லி அதன்படியே கர்த்தர் பார்வையில் செம்மையாய் செயல்பட்டவனாகிய எபத்மெலேக்குக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தை அவனுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். நிச்சயமாக அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் அங்கே சொல்லியிருக்கிறார். இங்கே சொல்கிறது நிச்சயமாகவே விடுவிப்பேன், உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார் கர்த்தர். நீ என்னை நம்பினபடினால். ராஜா நம்பலை, பிரதானிகள் நம்பலை, மந்திரிங்க நம்பலை, ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் நம்பலை, ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்பலை. ஆனால் அந்த அரண்மனையில் இருந்த இன்னொரு தேசத்தை சேர்ந்தவனாகிய, பிறப்பில் இன்னொரு தேசத்தை சேர்ந்தவனாகிய எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக்கு கர்த்தரை நம்பினான். எரேமியா மூலமாக கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி அவன் நம்பினபடினாலும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு அவன் உதவியும் ஒத்தாசையும் செய்து துணை நின்றவனாய் இருந்தபடியினாலே கர்த்தர் இப்படி சொல்லிட்டார் அவனுக்கு, நீ என்னை நம்பினபடினால் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை அப்படின்னு சொன்னா. பட்டயம் என்று சொன்னா செய்வனை, மந்திரம், சூன்யம், மாந்திரீகம். நீங்கள் சும்மா நினச்சிடக்கூடாது இதில் என்னவோ எழுதியிருக்குதே, இது ஏதோ ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே 1000 ஆசீர்வாதம் இருக்குது இதுக்குள்ளே. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லைன்றது அப்படின்னா என்னென்னா, மந்திரம், சூன்யம், மாந்திரிகம், செய்வனை, என்ன நரபலி, என்னென்ன இருக்கோ அது
பகை, விரோதம், குரோதம், சூழ்ச்சி, வஞ்சகம், உன் சுதந்திரத்தை அபகரிக்கிறது, அது இது உன் பங்கு வீத்தை அபகரிக்கிறது, உனக்கு உண்டானதை அபகரிக்கிறது, உன்னோடு இருக்கிறவர்கள் குழிப்பறிக்கிறது, அது உன் ஜீவனுக்கு பதிவிட வைக்கிறது, சகல விபத்து, நாசம், மோசம், இயற்கையின் பேரழிவுகள், ஜடிதி மண்ணும், தற்கொலை விபத்துகள், கொள்ளை நோய்கள், விதவிதமான கொள்ளை நோய்கள், வகைக்கு வகை இருக்கிற கொள்ளை நோய்கள், விதவிதமான கொள்ளை நோய்கள், பஞ்சம், இல்லாமை, இயலாமை, வறுமை, குறைவு, தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமைகள், சரீரத்தில் பாடுகள், என்ன கிட்னி ஃபெயிலியரு, அது இதில் லங்ஸில் பிரச்சனை, அதில் பிரச்சனை இல்லை, இதில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, என்ன ஆனால் அது எல்லாமே பட்டயம். கண்ணில் பிரச்சனை, காதில் பிரச்சனை, மூக்கில் பிரச்சனை, வாயில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, மூளையில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, கையில் பிரச்சனை, இல்லை விரலில் பிரச்சனை, இன்னும் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் சக மனுஷிகள், உறவுகள் எல்லாமே ஒரு பட்டயம். இந்த பட்டயத்துக்கு நீ இரையாவதில்லை. இந்த பட்டயத்துக்கு தேவனை நம்பினபடினால் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். தேவன் நிர்ணயித்திருக்கிற, தீர்மானித்திருக்கிற, திட்டமிட்டிருக்கிற, குறித்திருக்கிற காலகட்டத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றையும் விடாமல் நிறைவேற்றி தருவார். தேவனுக்கு நான் ஒரு காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணி, தேவனை அந்த காலகட்டத்துக்குள்ளே நான் இருக்க வைப்பேன், அவரை நிறுத்தி வைப்பேன். நான் வைக்கிற காலகட்டத்துக்குள்ளே நீர் செய்யலைன்னா செய்தே ஆகணும். நான் நிறைய நினைக்கிறேன், நிறைய விரும்புகிறேன், நிறைய யோசிக்கிறேன், நிறைய உங்ககிட்ட கேட்குறேன், அதன்படி பண்ணி ஆகணும். அது நடக்காது. அது நடக்கவே நடக்காது. அவரால் எல்லாம் நடக்கும், அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு. அது நடக்கும் என்பதே ஒரு பெரிய பாக்கியம். அது நடந்தேறும் என்பது ஒரு பெரிய பாக்கியம். அதை பெற்றுக்கொள்வா என்பது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் எல்லாம் கர்த்தர் சிலுவையில் நமக்கு தன்னை கொடுத்து சம்பாதித்த புண்ணியம். சங்கீதம் 42ஆம் அதிகாரம். மூன்றாம் வசனமும் 10ஆம் வசனமும் ஒரே மாதிரியான வசனம்தான். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அவர் சாப்பாடு என்ன சாப்பாடுன்றாரு? கண்ணீர் சாப்பாடுன்றார். சொல்றது தாவீது ராஜா. யாரு? தாவீது ராஜா. பொல்லாதவர். எப்படி? மகா பொல்லாதவர் தாவீது. மகா கொள்ளாதவர். கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது தாவீதை. பிடிக்கவே பிடிக்காது. அறவே பிடிக்காது கர்த்தருக்கு. அறவே பிடிக்காது. கர்த்தர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு பிரியமானவன். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வாரா? என் இருதயத்துக்கு பிரியமானவன். நான் நினைக்கிறது நான் சொல்றது எல்லாம் அப்படியே செய்வான். இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டான். என்னை குறித்து சந்தேகப்படவே மாட்டான். என் வார்த்தைகளை குறித்து சந்தேகப்படவே மாட்டான். எதையும் எதிர்பார்த்து செய்யவும் மாட்டான். எதிர்பார்த்து செய்ய மாட்டேன். இது செஞ்சால் நம்ம பெனிஃபிட் என்ன, இது செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும், இது செஞ்சால் நமக்கு என்ன இருக்குது அதில் அப்படின்னு நினைக்கிறவன் கிடையாது. என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு மிகவும் பிரியமானவன். அவர் தான் சொல்கிறார், என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று என்று. 10ஆம் வசனம் அதே இதுதான் சொல்ற. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறதா இருக்கிறது. தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த எலும்புன்றது. அந்த எலும்பை குத்துன்னு குத்துது. அந்த எலும்புகளை என்ன செய்யுது? குத்துன்னு குத்துகிறது போல் இருக்கு. ஆனாலும் 11ஆம் வசனம் சொல்லுகிறது,
என் முகத்திற்கு ரட்சிப்பும், 11ஆம் வசனத்தின் பின்பகுதி, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நான் என்ன செய்வேன்? இன்னும் நான் அவரை துதிப்பேன். என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், என் எலும்புகளை உருவ குத்துகிறது என்று. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? 34ஆம் அதிகாரம், பேஜ் 690, 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும்னா 1000 இருக்கும். எப்படி? நின்று விடுவிப்பாருன்னா அந்த துன்பத்தின் பாதையில நிற்கிறாருன்னு அர்த்தம். அந்த உத்தரவத்தின் பாதையில அவர் இருக்கிறார்னு. அதனால தான் தாவீது அங்கே சொன்னார் 42ஆம் அதிகாரத்தில், என் முகத்திற்கு ரட்சிப்புமாய் இருக்கிற என் தேவனை நான் இன்னும் துதிப்பேன்னா, என் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று சொல்லும்போதும் என் தேவன் என் பக்கத்தில் தான் இருக்கிறார். உன் தேவன் எங்கே என்று சொல்லும்போது என் தேவன் பக்கத்தில் தான் இருக்கிறார். சோதனையின் காலத்தில் யோபை விட்டு எல்லோரும் விலகி இருந்த சூழ்நிலையில் சோதனையை அனுமதித்தவர் கூடவே இருந்தார். அவர் ஒருத்தர் தான் கூட இருந்தார். நம்ம பைபிளில் போட்டிருக்கு, படிச்சுக்கிட்டு ஆமான்றோம், போட்டிருக்கு ஆமான்றோம். கூட தான், வேற யாரும் அவர் கூட இல்லை. தாலி கட்டினது முதல் கொண்டு கூட இல்லை. கர்த்தர் மட்டும்தான் என்னவா இருந்தார்? கூடவே இருந்தார். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அநேகமாயிரமாய் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஒன்று. அவைகள் எல்லாவற்றிலும், அந்த அநேகமாயிரமாய் இருக்கிற எல்லாவற்றிலும் நின்று, என்னது? நின்று அவனை விடுவிப்பார். நின்று அவனை விடுவிப்பார். நம்ம வர வேண்டிய வசனமே 20ஆம் வசனம். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. எப்படி இந்த சரீரத்துக்கு எலும்பு எவ்வளோ முக்கியம் இல்லையோ, எவ்வளவு இப்போ காலுக்கு இருக்கு எலும்பு, அது அவசியம் இல்லை. கைக்கு எலும்பு இருக்குது, அது அவசியம் இல்லை. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அது இல்லைனாலும் நம்மளால் நடக்கலாம், போகலாம், வரலாம், நம்ம காரியங்கள் எல்லாம் செய்யலாம். இந்த முட்டுகள் எல்லாம் இருக்கோ இல்லையோ, ஜாயிண்ட் இருக்கோ இல்லையோ, அது பிரச்சனையே கிடையாது. எலும்பு எவ்வளவு முக்கியம். அந்த எலும்பு உயிரோடு இருக்கணும். அந்த எலும்புக்குள்ளே ஜீவன் இருக்கணும், ஜீவ சத்துக்கள்லாம் இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கணும். இல்லைன்னா தட்டினா அப்படி பொலன்னு கொட்டிடும், அப்படியே கொட்டிடும். அப்படிதான் கர்த்தரை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர் என் ரட்சிப்புமானவர், அவர் என்னை ரட்சிப்பார் என்று அவரை சொல்லுகிறவர்களுக்கு அநேகமாயிரம் துன்பங்களில் ஒன்று இப்படி தட்டின உடனே பொலன்னு கொட்டிடும். அது விசுவாசம் இல்லை. அது தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையான்னு அது நம்பிக்கையான்னு அப்படி ஒரு செக்கப் பார்க்க வரும்போது அதுலேயே அது போயிடும். ஃபெயிலியர். இப்படி ஒரு 1000 செக்கப் பண்ணும். என்ன பண்ணும்? செக்கப் பண்ணும். இந்த ஒரு இதுலேயும் கர்த்தர் அதில் விடுவிச்சு கொண்டு வர்றார். 20ஆம் வசனம், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் என்றால் அவன் தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம் என்கிற நம்பிக்கை, தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார்.
அவனுடைய எலும்புகளை எல்லாம், எலும்பு நமக்கு நிறைய இடத்துல இருக்கு இல்லையா சரீரத்தில்? எலும்பு கூட்டில் தானே நம்ம இருக்கிறோம். எலும்பு கூட்டில் நரம்புகள் நரம்புகளும் நாளங்களும் எல்லாம் இசைவாய் சேர்க்கப்பட்டு தோல் மூடி அதில் ரத்தம் ஓடின்னு இருக்குது. அதில் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு இது கான்ட்ராஸ்டான வார்த்தை. பட்டயத்துக்கு நீ இரையாவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற சத்தியமுள்ள அந்த வெளிப்பாடு உள்ள அந்த வார்த்தைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. முறிக்கப்படுவதில்லை. ஏன்னா முறிக்கிறதுக்கு நிறைய காரியம் நடக்குது. முறிக்கிறதுக்கு கர்த்தரோடு இருக்கிற உறவை முறிக்கணும், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை முறிக்கணும், தேவனை நம்பி இருக்கிற நம்பிக்கையை கொலாப்ஸ் பண்ணணும், தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை அழிக்கணும், தேவனுடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறத அழிக்கணும். அழிக்கிறவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டோம்னா அழிஞ்சோம். அழிக்கிறவங்களோட கூட போய் சேர்ந்துக்கிட்டா, தட்டை வரும்போது சேர்ந்துக்கிட்டா அழிஞ்சிருவோம். டப்புன்னு அழிஞ்சிருவோம். இவங்க என்றைக்கு நமக்கு வேணுமாச்சே, இவங்க நமக்கு என்றைக்கு வேணுமாச்சே, இந்த அத்தா நமக்கு என்றைக்கு வேணுமாச்சே, இந்த அக்கா என்றைக்குனாலும் நமக்கு வேணுமாச்சே, இந்த மாமா நமக்கு என்றைக்குனாலும் வேணுமாச்சே, அந்த இவர் நமக்கு என்றைக்குனாலும் வேணுமாச்சே, அவர் இவர் இதெல்லாம் நமக்கு என்றைக்கும் வேணும்னும் போது கதை க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். இவங்க யாரை சொன்னாங்களோ அவங்களும் கொஞ்ச நாள் கழித்து கடந்து போயிடுவாங்க. இவங்க அம்போன்னு கண்ணீர் விட்டு உட்காந்து கிடப்பாங்க. நம்புனேனே, வேற வழி இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு கூட்டு சேர்ந்தனே, ஐயோ அதமானேனே, ஐயோ நான் நாசமானேனே, என்னன்னு என்னைக்கும் விட்டு விலகாதவரும் கைவிடாதவரும் மறவாதவரும், உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று சொன்னவரும், உனக்கா யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னவரோடு கூட, என்னைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவரும், நம்ம ஏமாற்றாதவரோட கூட, கை கழுவாதவரோட இருக்கிறது தான் நல்லது. நமக்காய் ஜீவனை தந்தவரும், நம்மை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்தவரும், பரிசுத்தமாக்கும்படி கிருபை செய்தவரும், நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினவரோடு இருந்தாதான் நல்லது. அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அவைகளில் ஒன்றும், எலும்புகள் எல்லாம் அவனுடைய எலும்புகளை எல்லாம், யார் அவரை நம்பி இருக்கிறார்களோ, அது எந்த ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, யாரை நம்பி கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். இந்த எலும்பை அவர் காப்பாற்றுவதற்கு இன்னொரு காரியமும் செய்து வச்சிருக்கிறார் கர்த்தர். அந்த எலும்பை காப்பாற்றுவதற்கும் அது முறிக்கப்படாமல் இருப்பதற்கும் பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசம் ஒழிஞ்சு போயிடாதபடி இருக்கிறதுக்கு வேண்டிக் கொண்டே இருக்கிறதுனால தான் இது நடக்குது. இல்லைன்னா அதுவும் நடக்காது. அவர் அங்கே வேண்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த விசுவாசம் நம்மை விட்டு வேரோட பிடுங்கப்பட்டு போயிடாதபடி, விசுவாசமாகிய கப்பல் சேதப்பட்டு போயிடாதபடி, கர்த்தர் பேரிலே விசுவாசம் வைத்திருக்கிற அந்த நங்கூரம், கப்பலின் நங்கூரம் பேர்க்கப்பட்டு போயிடாதபடி, காற்றினாலே, சூற காற்றினாலே, கடல் கீழ் காற்றினாலே, புயல் காற்றுகளினாலே, கொந்தளிப்பினாலே அந்த நங்கூரம் பிடுங்கப்பட்டு போயிடாதபடி பிதாவினிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, விசுவாசம் ஒளிந்து போடாதபடி விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, வேண்டுதல் பண்ணுறதுனால, பரிந்து பேசுறதுனால காக்கப்படுறோம். எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றி அது முறிக்கப்பட்டு போகாதபடி. ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. இதை கிடைச்ச உடனே எவ்வளோ பேருக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா?
இல்லையா? சரி, இருமல் மூலமா ஆமென்றீங்க. பரவாயில்ல. பரவாயில்ல. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி அப்படின்னா, ஒரு நாளை கடத்துறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளை கடத்துறதே பெரிய விஷயம் போல இருக்கிற அந்த காரியத்தில் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலம், அதான் மானானது தண்ணீரை வாஞ்சித்து கதறுவது போல. இப்படி ஒரு இது பார்த்ததே இல்லையே, மானுடைய தலைமுறையில் இப்படி பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி அது கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி கதறுகிறது, தேவனை நோக்கி கதறுகிறது. தண்ணீர் இடத்துக்கு பத்திரமா கொண்டு போய் தண்ணீரை அங்கே வைத்திருக்கிறவர், அது ஆவியா போயிடாதபடி. எல்லா இடத்துலும் தண்ணி ஆவியா போச்சு. தண்ணி என்னவாயிடுச்சு? ஆவியா போயிடுச்சு. மனுஷர்களும் முயற்சி செய்கிறாங்க, தண்ணி ஆவியா போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமா, கண்டுபிடிக்கலாமான்னு. தண்ணி என்னவாகணும்? தண்ணி ஆவியா போனாதான் மழை வரும். மேலேருந்து மழை வரும். இங்கிருந்து அங்கே போய் அங்கிருந்து இங்கே வருது. கர்த்தர் இங்கேருந்து வச்சு அங்கே கொண்டு போய் அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாரு. அதெல்லாம் போய் பைபிளில் பார்த்துக்குங்க. அது போய் பார்க்க மாட்டீங்க, பார்த்துக்குங்க. வார்த்தைக்கு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அப்போ மானானது அப்போ கர்த்தர் நிச்சயமாக மழையை பெய்ய பண்ணிடுவார். மழையை பெய்ய பண்ணிடுவார். அந்த மாதம் கடந்த உடனே, சில காலம் கடந்த உடனே மழை கட்டாயம் பெய்யணுமே, பெய்யலையே, இந்த வருஷம் பெய்யலையே, கடந்த வருஷமும் பெய்யலையே, இந்த வருஷமும் பெய்யணும்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? குட்டிகள் எல்லாம் மரித்து போயிருமே, வம்சங்கள் இருக்காதே என்று சொல்லி அது கதறுகிறது, தேவனை நோக்கி கதறுகிறது. அதான் வறட்சி, மகா வறட்சி காலங்களில். சாதாரண வறட்சின்னு போடப்படலை வேதத்தில், மகா வறட்சி. இதுக்கு மேலே ஒரு வறட்சி இல்லை. வறட்சி காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் வயிற்ற திருப்தியாக்கின்னு போடலை. உன் வயிற்ற பானை வயிறை நிரப்புறன்லாம் சொல்லலை, பானை வயிறை நிரப்புறன்லாம் சொல்லலை. உன் ஆத்துமாவை திருப்தியாக்கினா கர்த்தர் பேரில் நம்பிக்கை வச்சுக்கிட்டே வர்றது. கர்த்தர் பேரில் நம்பிக்கை வச்சுக்கிட்டே வர்றது. அதுதான் தாவீது சொன்னார், நான் உம்மை துதிப்பேன், என் முகத்துக்கு ரட்சிப்பை அருளி செய்கிற என் தேவனே உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி, என் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இங்கே என்ன போட்டிருக்கு? உன் எலும்புகளை. இங்கேயும் என்ன போட்டிருக்கு? உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆட்டு எலும்பு பார்த்துருப்பீங்களா தெரில, நீங்கள் பெரும்பாலும் மாட்டு எலும்பு தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டு எலும்பில் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா தட்டி அந்த எலும்புக்கு உள்ள ஒரு இது இருக்கும், சதை. அது ரொம்ப அருமையாக இருக்கும். அது வேக வைக்காதது யார் சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, வேக வச்சுது. அது இல்லை, கவனி பாருங்க. அது உள்ள சிலதுக்கு இந்த தலையில் ஊற்றுறாங்க இல்லையா, கார்பின், அதை வச்சு எடுப்பாங்க சிலர். அது உள்ளே விட்டு எடுப்பாங்க. சிலர் தட்டுவாங்க, இப்படி தட்டுவாங்க, அதில் வருதான்னு பார்ப்பாங்க. வரலன்னா அது விட்டு எடுத்துருவாங்க. அது அவ்வளோ நல்லா இருக்கும். அது உள்ளே இருக்கும். அது இருக்கிறது, அது உயிரோடு இருக்கும்போது இந்த எலும்புக்கு அது நினம், அது சத்து, அது நல்ல சத்து, அது உயிர். அது போல் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அதில் ஜீவனும் தேவனுடைய வல்லமையும் ஆவியும் அந்த விசுவாசத்தில் நிறைஞ்சிருக்கும். அந்த விசுவாசம் நிறைஞ்சிருக்கும். அதுதான் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இதுக்கு பிறகுதான் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எதுக்கு பிறகுதான்? கர்த்தர் அவர் சொன்னபடி விடுவித்த பிறகுதான் நீ வற்றாத நீரூற்றும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டமும் வற்றாத நீரூற்றுமாய் இருப்பாய். முன்னாடி 11ஆம் வசனத்தில் இருக்கிற முன்னாடி இருக்கிறது நிறைவேறாமல் பின்னாடி இருக்கிறது நிறைவேறாது. நிறைய பேருக்கு பின்னாடி இருக்கிறது முன்னாடி நிறைவேறணும், அப்படி நிறைவேறாது. நான் 10ஆம் கிளாஸ் வந்துடுறேன், அதுக்கப்புறம் 9ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்னு இப்படியே வந்துடுறேன்.
நான் வந்துட்டேன். அப்புறம் எல்கேஜி வந்துட்டு எல்கேஜிக்கு வந்து ப்ரீகேஜிக்கு வந்து நான் வெளியில் போயிடுறேன். அப்படி போக முடியாது. அப்போ நீர் போச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றதைப் போலவும் இருப்பாய் என்பது இந்த பாதைகளை எல்லாம் கர்த்தர் கிருபையில் கடந்து கர்த்தராலே விடுதலையாகி கர்த்தருடைய ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ளும் போது தான் அந்த மனிதன் உள்ளானபடி கர்த்தருடைய நீர்ப்பாய்ச்சலான தோட்டமும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பான் என்று, வற்றாத நீரூற்றை போல இருப்பான் என்று. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? நாற்பத்தி 7ஆம் வசனமும் 48ஆம் வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. இந்த சம்பவம் தெரியும், கோலியாத். இந்த சம்பவம் தெரியும், கோலியாத். அவன் நித்தமும் வந்து நிற்கிறான், 7 அடி உயரம் இருக்கிறான். அவன் வந்து நிற்கிறான், வந்து நித்தமும் வந்து டெய்லி வர்றான், எல்லாரையும் பயமுத்துறான். மொத்த பேரையும், நீங்கள் என்னை ஜெயிச்சிங்கன்னா நாங்களும் எங்கள் பெலிஸ்தர்களுடைய சேனைகள் ஜனம் மொத்தமும் உங்களுக்கு அடிமையாக இருப்போம். நான் உங்களை கொண்டு போட்டுட்டா, நீங்கள் எல்லாரும் உங்களை ஒருத்தனை கொண்டு போட்டா, உங்கள் எல்லாரும் சார்பிலும் ஒருத்தன் வாங்க கொண்டு போட்டான்னா அத்தனை பேரும் நீங்கள் என்ன வேணும், ராஜா உள்பட அத்தனை பேரும், உங்கள் ராஜாங்கம் உள்பட அத்தனையும் எனக்கு வந்துடணும், கீழே எனக்கு அடிமைகளாக நீங்கள் வந்துடணும். அப்படின்னும் போது எல்லாரும் அலறாங்க. அவன் தோற்றத்தையும் அவனுடைய கம்பீரத்தையும் அவன் பேசுகிற சத்தத்தையும் கேட்டு அலறுகிறார்கள். திகு பிடிச்சிருக்குது, எல்லாரும் அலறாங்க. சவுல் முதல் கொண்டு யாரும் அவங்ககிட்ட போகிறதுக்கு எல்லாருக்கும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி முடியும், இது எப்படி இதுலேருந்து வெளியில் வருவோம், அவ்வளோதான், இந்த இடுக்கண்ணில் அகப்பட்டுக்கிட்டோம், இதுலேருந்து ரட்சிக்கிறது யார், மீட்கிறவர் யார், விடுவிக்கிறது யார், கர்த்தர் தான். ஆனால் அங்கே காரியமும் எதுவுமே அப்படி நடக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோதான் என்ற நிலையில் இருக்கும்போது தான் இந்த சம்பவத்தில் தாவீது என்பவர் வர்றார். அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் கர்த்தரை நம்பினவராக இருந்தார். பார்த்தீங்களா? ஆமான்றீங்க பார்த்தீங்களா? வயது முதிர்ந்தவராக இருந்தாலும்னா அவருக்கு 17 வயது. நம்ம எப்படி இருக்கிறோன்னு தெரியுதுல்ல இப்போ. அப்புறம் நம்பிக்கையில் எப்படி இருப்போன்னு அப்போ பார்த்துக்கலாம். அப்போ 17 வயது, 16லேருந்து 17 வயது. இப்போ அந்த 16, 17 வயது என்பது இன்றைய காலகட்டங்களில் இருக்கிறவர்கள் அநேகர், ஒரு சிலர் இல்லாமல் இருப்பாங்க, அநேகர் எப்படிப்பட்ட பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த 16, 17 வயது உள்ளவர்கள் பெரும்பாலோர் தங்களுடைய முழு நம்பிக்கையும் தங்கள் எதிர்காலமே செல்போன் தான்னு போயிட்டு இருக்கிறார்கள். நவீன டெக்னாலஜி தான் எங்கள் வாழ்வு, எங்கள் வாழ்வாதாரம், எங்கள் எதிர்காலம், எங்கள் பிழைப்பு என்று போய்கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மோகத்தில், பலவிதமான மோகம், விதவிதமான மோகத்தின் மேலே ஈர்க்கப்பட்டு அதன் வழியில் ஒரு பெருங்கூட்டம் போயிட்டே இருக்கு. ஆனால் இந்த தாவீது, 17 வயது உடைய இந்த தாவீதை கர்த்தர் கொண்டு வரார். அந்த இடத்துக்கு கொண்டு வரார். நம்ம முழு இதுக்கு போகலை, கொண்டு வரார். இப்போ எல்லாருடைய பார்வையில் இவர் சாதாரண ஒரு சின்ன பையன், இளம் வாலிப பையன், சின்ன பையன், யுத்தம் இல்லாதவர், யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவர். அவனும் யுத்த வீரன், பிறந்திலிருந்த யுத்த வீரன். அவன் பராக்கிரமம் போல இருக்கிறான். அவன் அசூரனா, ராட்சச பிறவி, யுத்தம் பண்ணி பல வெற்றிகளை கண்டவங்க,
பலரை வெட்டி சாய்ச்சவனுங்க, கொண்டவனுங்க எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் போய் நான் போகிறேன், நான் பண்ணுறேன்னு நிற்கிறான். போய் அவனோடு உடன் பிறந்த 3 சகோதரர்களும் இராணுவ வீரர்கள், அவங்களும் கொள்ளலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரோடு இருக்கிற தாவீது இப்படி சொல்கிறார் இந்த வார்த்தையை, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் அங்கே என்னன்னா ஒன்று பட்டயம் ஈட்டி, இதில் தான் அந்த கோலியாத்துக்கிட்ட யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணணும். கோலியாத் வைத்திருக்கிற அந்த ஈட்டியினுடைய எடை தான் தாவீது. அவன் வச்சிருக்கிற அந்த ஈட்டி தான் தாவீது. அந்த எடை என்ன அவன் வச்சிருக்கிற கோலியாத்து வச்சிருக்கிற பட்டயம் இவன் இருக்கிற வெயிட்டில் பாதி அவன் வச்சிருக்கிறான் வெயிட்டு. அந்த இவன் தூக்கும்போது அந்த பட்டயத்தை தூக்குனாலே கீழே விழுந்துருவான், அந்த பட்டயத்தை தூக்க முடியாது. அப்படிப்பட்ட இது. அப்போ அவன் பார்வையில் இவர் எலிக்குட்டி மாதிரி நோஞ்சா மாதிரி இருக்கிறான். இவர் கோலியாத்து பார்வையில் இது என்னமாய் முடியும் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். தாவீதை அவன் மிக ஈஸியாக கொண்டு போட்டு விடுவான். வழியே போய் தன் ஜீவனை இழக்க போயிட்டானே, தன் வாழ்க்கையை இழக்க போயிட்டானே, அற்ப ஆயுசோட போயிடுறானே. வேற வழியிலன்னு மாட்டிக்கிட்டவன் இல்லை, அவனா வழியே வந்துட்டானே என்று சொல்லி. அப்போ ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். என் கையில் ஒப்பு கொடுப்பார்னு சொல்லலை. என் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னு தாவீது சொல்லலை. எங்கள் கையில், அவங்க எல்லாருடைய சார்பில் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன்னு வராரு, அதுதான் உண்மை. ஆனால் இங்கே இருக்கிற வரமாட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்கிட்ட போகமாட்டேன்னு. ஆனால் அந்த வெற்றி அடைஞ்சா அதில் பங்கு பெறத்துக்கு நாங்கள் முதலாளாக வருவோம். உயிராக போயிடுச்சுன்னா போயிட்டோம். ஒருவேளை தப்பிச்சிட்டான், ஜெயிச்சிட்டான்னா வெற்றி கொண்டாட நாங்கள் வருவோம், வெற்றியில் பங்கெடுக்க வருவோம், வெற்றியில் வந்திருக்கிற கொள்ளையில் பங்கிட வருவோம். சும்மா நாளும் இல்லை, பட்டாசு வெடித்து டான்ஸ் ஆடிட்டு அப்படி நினச்சிட்டு டவல் மாதிரி இருக்கிற அந்த துணியை வச்சுட்டு சுற்றிட்டு 4 ரவுண்டு இப்படி நின்ன மணிக்கே 4 சுற்றிட்டு 2 பேர் மேலே கையை அடிச்சுக்கிட்டு கையை இப்படி பண்ணிக்கிட்டு அதுக்கெல்லாம் இல்லை. அப்போ இவர் என்ன பார்க்குறாரு, அவனை பார்க்குறாரு. அவர் எவ்வளோ தூரத்துக்குள்ளே உடனே பார்த்து முடிக்கணும். சும்மா எல்லாம் உட்காந்துட்டுலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சுற்றி ஆட்டம் காட்டிக்கிட்டுலாம் அங்கெல்லாம் இருக்க முடியாது. அங்கே ஆட்டம் காட்டிக்கிட்டுலாம் அந்த சம்பவங்கள் அப்படி கிடையாது. ஆட்டம் காட்டிக்கிட்டு அப்படி கிடையாது. அவர் அவனை பார்த்ததில்லை. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் பாருங்க 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் தன் தலையின் மேல் வெங்கல சீராவை போட்டு, தலையில் இப்போ என்ன போட்டிருக்கிறான்? வெங்கல சீரா போட்டு அடுத்து 2வது ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். போர்க்கவசம் ஃபுல்லாக கழுத்திலிருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் கீழே வரைக்கும் போட்டிருக்கிறான் கவசம். என்னது கவசம்? அட்டை, இந்த பேப்பர் அட்டை இருக்குல்ல, அந்த அட்டையில் செஞ்ச அந்த கவசத்தை, அது நமக்கே தெரியுது. பட்டயத்தை குத்த வந்தால் கூட உள்ளே போவாது. தலைக்கும் ஃபுல்லாக போட்டுக்கிட்டான், கழுத்துக்கு கீழே வரைக்கும் போட்டுக்கிட்டான், கீழே வரைக்கும் தரித்து கொண்டிருந்தான் என்று. அடுத்தது, அந்த கலசத்தின் நிறைய 5000 சேக்கலான வெண்கலம் இருந்தது என்று. அவன் தன் கால்களில் வெண்கல கலசம், காலில் முட்டில் எல்லாத்துலேயும் பாதுகாப்பு. அப்படி பார்க்கும்போது இவனை எதில் கொள்றது, இவனை எந்த விதத்தில் கொள்றது இவனை என்று அவனுக்குள்ள தாவீதில் கர்த்தருடைய யோசனை உள்ள வந்துட்டு, வந்ததுனால தான் 48ஆம் வசனத்தில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு
அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி, அந்த நேரத்தில் தான் தாவீதுக்கு கர்த்தருடைய யோசனை கொடுக்கப்பட்டது, ஆலோசனை. அப்போ கர்த்தருடைய ஆலோசனை, யோசனை செயல் வடிவமாக வந்து, கர்த்தருடைய நாமத்தினாலே செயல் வடிவமாக வந்து கோலியாத்தை வீழ்த்துனுச்சு. கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தர் வச்சிருக்கிற அந்த நேரத்தில் இந்த இதுக்குள்ள அவன் உள்ள நுழையும் போது, அவன் அந்த கோலியாத்தை அவன் எதிர்கொள்ளும் போது பார்வையில் பார்க்கும்போது அவனை வீழ்த்துறதுக்கான எந்த இதுவுமே இல்லை, ஆனால் கர்த்தர் அவனை வீழ்த்துறதுக்குன்னு ஒன்று அவனிலே வச்சிருந்தார். அவன் நெத்தியை வச்சிருந்தார். சரி, நெத்தியில் வச்சிருந்து யோசனையை கர்த்தர் கொடுத்துட்டார். 49ஆம் வசனம் 50ஆம் வசனமும். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும், அதனால் நிச்சயமாய் விடுவிப்பேன்னு சொன்னார். எப்படி விடுவிப்பேன்னா அவர் விடுவிப்பார். எப்படின்னு விடுவிப்பார். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான், அவ்வளோ பெரிய சமஸ்த இஸ்ரவேலில் சாமுவேல் தீர்க்கதரிசியை தவிர கர்த்தரை நம்பி இருந்தது, நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையும் விசுவாசமாக இருந்து கர்த்தரோட இருந்தது தாவீது தான். சாமுவேல் வயது முதிர்ந்தவர், இவர் இளம் வாலிபன். மிகவும் இளம்னா 2-3 சேர்த்துக்கலாம். இளம் வாலிபன், 17 வயது உள்ள ஒரு வாலிபன். என்னோட அவ்வளவு ஒரு சவுல் உள்பட அத்தனை சேனைகளிலும் ஜனக்கூட்டங்களிலும் ஒருத்தருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே கோலியாத்தை எதிர்கொள்ளக்கூடிய இது யாருக்குமே இல்லை. அதே போல தான் இன்றைக்கும் அவரை நம்பியிருக்கிறேன்னு சொல்லுகிறவர்களும் ஏராளமான பேர். தாவீது அங்கே நின்றுட்டு இருந்தபோது சுற்றி இருந்தவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, இவங்க அது போல் எப்படி சுற்றி இருந்தவங்க இருந்தாங்க இல்லையா அன்னு சொல்லி அப்படி இருந்தது போல் அப்படித்தான் இருக்கிறார்கள். சரி, இப்போ அந்த கவன்கல் கர்த்தர் ஆலோசனை கொடுத்துட்டாரு. அதை அடிக்கும்போது பொதுவாக எல்லாரும் நெத்தியிலே போகிறதுக்கு நெத்தியில் நேராக குறி தவறாமல் போகுமா? இங்கே இருக்கிற ஒரு பெரிய செவுர் இருக்குது, ஒரு 2 அடி, அதில் கரெக்டாக பார்த்து ஒன்று எடுத்து அடிங்கன்னாலே அதில் சரியாக அடிக்க மாட்டோம். அடிக்கிறேன்னு பக்கத்தில் இருக்கிற ஆள் மேலே போய் தூக்கி போட்டுருவோம். இல்லை அடிக்கிறேன்னு கிட்ட போய் தொப்புன்னு விழுந்துடும், நடுவிலே விழுந்துடும், கையில் எடுக்கும்போதே கீழே விழுந்துடும். அதுலேயும் கை கொஞ்சம் நடுக்கமாக இருந்ததுன்னா அந்த போகுமா? கரெக்டான திசையில் கரெக்டான லக்கை நோக்கி அது போகாது. அதுலேயும் பலத்தோடு, அசுர பலத்தோடு கூட போகுமா? அவன் நெத்தியை பொத்துக்கிட்டு மூளை வழியாக வெளியே வரணும்னா ஒரு சாதாரண கல் எப்படி பொத்துக்கிட்டு மூளை வழியாக வெளியே போவோம்? கர்த்தருடைய வல்லமை அந்த கல்லில் இருந்தது. கர்த்தருடைய வல்லமை அவனை உள்ளே போய் பிச்சு எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது 53ஆம் வசனம் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். இவங்க என்ன வேலை செஞ்சாங்க? அள்ளின்னு போகிற வேலைக்கு தான் வந்தாங்க. வீழ்த்தின வேலை யார் பார்த்தா? வீழ்த்தினது கர்த்தர். ஆனால் யாரை பயன்படுத்தினாரு? வீழ்த்துறதா இருந்தால் கர்த்தர். அங்கேருந்து கோலியாத்தை நீ போன்னா பறந்துட போகிறான், அவன் ஆவி பறந்துட போகுது, அவன் செத்துற போகிறான். அது இல்லையே, தாவீதின் தன் மகனாகிய தாவீதின் மூலம் தானே அதை செய்தார். அப்போ உயிரை பணயம் வச்சது யார்?
தன் உயிரையும் ஜீவனையும் பார்க்காம, தான் இளம் வயது, அவன் வாழ வேண்டிய வயது, அவன் எதையும் பார்க்காம, ஜெயிப்போமோ ஜெயிக்காம போயிட்டா, மேற்கொள்வோம் மேற்கொள்ளாமல் போயிட்டா, சூழ்நிலை பார்த்தா 99% அவன் தான் ஜெயிப்பான், இல்லை 100% அவன் தான் ஜெயிப்பான். அதில் எந்த சந்தேகமே இல்லை. நான் ஜெயிக்கிறவரோடு ஜெயம் கொடுக்கிறவரோடு கூட தாவீது இருந்ததுனால அந்த வெற்றியை சுதந்திரத்தை கொண்ட அந்த மிகப்பெரிய ரட்சிப்பு ராஜாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போயிராதபடி மகா பெரிய ரட்சிப்பை தாவீதின் மூலமாய் உண்டு பண்ணினார். அதனால்தான் தாவீது சொன்னார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, ஒரு குதிரையின் சத்தத்தை கொண்டு ரட்சிக்கிறவர். ஒரு குதிரையின் இரைச்சல்களை கேட்டு, இராணுவங்களின் இரைச்சல்களை கேட்டு எதிரி இராணுவங்கள் எல்லாம் அலறி ஓடும்படி செய்கிறவர். ஒரு திரி அணைந்து போவது போல செங்கடல்ல பார்வோனின் சேனைகள்லாம் திரி அணைவது போல அணையும்படி செய்தவர். ஒரு நொடி பொழுதில் அணையும்படி செய்தவர். 32 நொடிகளிலே 32 நொடி, இப்படி இன்னும் 32 தான், 32 நொடியிலேயே லட்சக்கணக்கான மக்கள் வாழுகிற பட்டணம் 32 நொடியிலே முடிஞ்சு போச்சு. 32 நொடியில் இருந்த இடம், வாழ்வாதாரம் எல்லாம் போய் அடுத்த 32 நொடியில் ரொட்டிக்கும் பண்ணுக்கும் நின்னாச்சு. 100 தலைமுறைக்கு சேர்த்தவங்க கூட ரொட்டிக்கு பண்ணுக்கு நின்னாச்சு. சும்மா தலையை இது பண்ணக்கூடாது, இது அதில் அறிஞ்சுக்கணும், அதில் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். நொடி பொழுதுல நிலைமை தலைகீழ நினைச்சு கூட பார்க்க முடியாது, இது நினைச்சு கூட பார்க்க முடியாது. தங்கள் உறவுகள், தங்களுடையவர்கள், தாங்கள் நம்பியிருந்தவர், தங்களுக்கு உரியவைகள், தங்களுக்கு உரியவைகள், தங்கள் நம்பியிருந்த செல்வங்கள் 32 நொடிக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. பெனிசுலாவில் முடிஞ்சு போச்சு. வாழ்கிறோம், அப்படிப்பட்ட இதில் தான் யுகத்தில் வாழ்கிறோம். கர்த்தரால் வாழ்கிறோம், பிழைக்கிறோம், தப்புவிக்கிறோம், காக்கப்படுறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு வருகிறது. அவரை நம்பி இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய நாமம் அவர்கள் மூலமாய் மகிமைப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பிழைக்கிறார்கள், வாழ வைக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்நாளில் வேளிலும் உம்முடைய மிகுந்த கிருபையின் தயவின் ஒத்தாசையினாலே, உம்முடைய நீங்காத கல்வாரி அன்பினாலே நிறைத்து உம்முடைய பிள்ளைகளை தாங்கி ஏந்து சுமந்து தப்புவித்து காத்து, கர்த்தாவே அல்லேலூயா நிலை நிற்க செய்து உம்முடைய பரிசுத்த நாமம் இந்நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையிலும் இந்த ஆராதனை வேளையிலே லைவிலே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் கிருபை செய்தீர். எங்கள் மீட்பரை இரட்சகரை இம்மானுவேலரே, உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அல்லேலூயா கைவிடாத கரத்திலே, கண்மணி போல காக்கிற எங்கள் தேவனுடைய கரத்திலே எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.